ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இனிமேல் தமிழ் மாத ரீடிங், அதாவது உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன என்ன அட்வைஸ் மணி விஷயத்தில் உங்களுடைய ஒர்க்கிங்கில் என்ன கொடுக்க போகிறாங்க அது பார்க்கலாம். ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பண்ண போகிறேன். இது தொடர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குரிய ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதத்தில், அதாவது ஆடி மாதத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஒரே ஒரு கார்ட், கணேஷா கார்ட்லேருந்து இல்லை 2 கார்டு எடுக்கலாம். ஓகே, 2 கார்டு எடுக்கலாம். கணேஷா டெக்லேருந்து 2 கார்டு. இந்த மாதத்துக்குரிய, அதாவது ஆடி மாதத்துக்குரிய உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன? இது மணி மேக்னெட் ஆர்க்கிள் டெக். இதிலேருந்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு மணி சம்மந்தப்பட்ட விஷயம், ஃபினான்சியலாக இல்லை ஒர்க்கிங்கில் என்ன மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஓகே, மகாலட்சுமி தேவி என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க, எதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பார்க்க போகிறோம். ஸோ இதிலேருந்து 2 கார்டு எடுக்கலாம். ஸோ 2 கார்டு. ஸோ இது ஃபைனலாக பார்க்கலாங்க, இந்த 4 கார்டுமே உங்களுக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜிஸ், இந்த ஆடி மாதத்துக்குரிய எனர்ஜிஸ் எப்படி இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங் தான். உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்குது, இந்த மாதத்துக்குரிய எனர்ஜிஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ். சம்திங் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மெசேஜ் இல்லை குட் நியூஸ், நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு ஒரு க்ரியேட்டிவ் திங்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி சம் பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் தெரியுது. அதே மாதிரி திடீர்னு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கும் அதில் ஒரு சந்தோஷம், நீங்கள் நினச்ச விஷயம் கிடச்சிருச்சு, அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தருணங்கள் இந்த மாதம் நிகழ்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இங்கே என்ன அப்படின்னா, பேஜ் ஆஃப் கப்ஸ் வரும்போது ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது தெரியுது. இது பிரிஞ்சு இருக்கிறவங்க சேர்றதுக்கும், இல்லை உங்களுக்கு லவ்வில் ஒரு ஒரு எமோஷ்னலி நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தெரியுது. செகண்ட் கார்டு என்ன வருது அப்படின்றது பார்த்துடலாம். குயின் ஆஃப் கப்ஸ். எஸ், அதை தான் நான் சொன்னேன். அதாவது எமோஷ்னல் வைஸில் ஒரு சந்தோஷம் தெரியுதுங்க. அதாவது மன ரீதியான ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது லவ் கூட இருக்கலாம், ஒரு பேஷன் கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆசைப்படுற விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு விருப்பம் எதுவாக இருக்கோ அது நீங்கள் பண்ண போகிறீங்க. சிலருக்கு ஒரு கார்டனிங் பண்ணுறது, இல்லை ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது. சிலருக்கு மனம் விட்டு பேசுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. ஒரு கான்வர்சேஷன் பிடிச்சி ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலைகள் பார்க்குறது, ஒரு ஆர்கனைசிங் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது. ஸோ சம்திங் உங்களுக்கு ஒரு ஹீல் கொடுக்குற மாதிரி, மனசளவில் ஒரு பெருசாக ஹீல் கொடுக்கும் அந்த விஷயம் நீங்கள் பண்ணுறனால. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் இந்த மாதத்தில் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி எமோஷ்னலாகவும் ஒரு ஸ்டேபிளாக தெரியுறீங்க, ஃப்ளெக்சிபிளாக தெரியுறீங்க. ஸோ எதுக்காக நம்ம ஒரு கனெக்ட் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுக்குரிய ஒரு கேரிங் அப்படின்றது ஒரு ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, வேறு என்ன எனர்ஜிஸ் நீங்கள் இந்த மாதத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பார்க்குறவங்க கப்ஸ் எனர்ஜி அதிகமாக எனக்கு தெரியுறீங்க. கடகம், விருச்சிகம், மீனம் ராசி லக்னம் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஒரு எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாப்பி ஸ்டேஜ் தான் எனக்கு தெரியுறீங்க. சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு வரணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு காம் எனர்ஜி, ஒரு ரிலாக்ஸ் எனர்ஜி, உங்களுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. ஓகே, வேறு என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்குது? 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, சில சமயம் உங்களுக்கு பழைய விஷயங்கள் நினச்சி ஆன்செஸ்ட்ரி
ஒரீஸ் எல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நினச்சி பயப்படுறீங்க. அதனாலேயே என்ன தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு நினச்சாலும் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டிப்ரெஷனாக போகிறதுக்கும் இல்லை நீங்கள் வந்து அதுவாகவே கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இங்கே வந்து என்னென்னா மனசளவில் பவர்ஃபுல்லாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகே, எதையும் நினச்சி பயப்படாது. ஏன்னா இது இங்கே கொஞ்சம் பயமும் தெரியுது. ஸோ இங்கே நினைக்கிறீங்க. ஓகே, ஆஃப்டர் தட் வந்த கார்டு வந்து 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நடந்த பாஸ்ட் நினச்சி வருத்தப்படுறீங்க. அதனாலேயே உங்களால் வந்து சில விஷயங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போக முடியல அப்படின்ற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் கார்டு 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் சொன்னது தான். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களோட எமோஷ்னலில் நடந்திருக்கு, பாஸ்ட் விஷயம். மேபி இந்த மாதம் உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற 2 கார்டுமே பாசிட்டிவான கார்ட்ஸ் தான். இதை நினச்சி இப்போது நீங்கள் மேபி வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். இது வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் எடுத்துக்க வேணாம். சிலர் எமோஷ்னலி நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட விஷயங்கள் இது. சிலருக்கு மணியாக இருக்கலாம், சிலருக்கு வந்து நினச்ச விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்காம விலகி போயிருக்கலாம் முன்னாடி. இப்போ வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த விஷயம் வந்து நீங்கள் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இருக்குது. அதே சமயம் ஹீலிங்கும் இங்கே தெரியுதுங்க. உங்களுக்குள்ளே ஒரு ஹீலிங் தெரியுது. மேபி இது வந்து சிலர் இந்த ஸ்டேஜ்லேருந்து வெளியே இங்கே வந்திருக்கலாம், சிலர் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சிலர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், இல்லை சிலர் வந்து நியூ லவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கோங்க. வேறு என்ன எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம் இந்த மாதம் உங்களுக்கு. Ten of Swords, 3 of Pentacles, Star. ரிப்பீட்டடாக ஒரு பாயிண்ட் வருது. பழசை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அது வந்து ஏற்றுக்க முடியல, மனசளவில் ஏற்றுக்க முடியல. சில விஷயங்கள் வந்து தெரியாமலோ எண்டாயிருக்கும், அந்த மாதிரி தெரியுது. இது வந்து சிலருக்கு பென்டக்கிள்ஸ் ஒர்க்கிங்கில் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய உழைப்பு கொடுத்துருப்பீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ரிட்டன், பட் அதில் வந்து கிடச்சிருக்காது. ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது சொல்லலாம். இல்லை வந்து லாஸ்ட் மினிட்ல உங்களை வந்து சீட் பண்ணியிருக்கலாம். அந்த பெயின் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து பெருசாக வரும்னு நினச்ச விஷயம். ஓகே, அதனாலேயே தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த 2 கார்டுமே ஹீலிங் எனர்ஜி கொடுக்குது. சம்திங் எக்ஸ்பெக்டிங் நியூ அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்கிறாங்க. ஸோ சம் பாஸ்ட் எனர்ஜியிலேருந்து நீங்கள் வெளியே வரல. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கப்ஸும் இருக்குது, அதே சமயம் பென்டக்கிள்ஸ்லையும் ஈக்குவலாக உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் மாற்றிக்கணுன்னா இந்த எனர்ஜிஸ் வந்து மாற்றிக்கலாம், உங்களால் முடியும். இந்த எனர்ஜிஸில் கொண்டு வர முடியும். நீங்களும் அதான் நினைக்கிறீங்க, கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களால் வந்து சில பாஸ்ட் வந்து மறக்க முடியல. இது வந்து ஈவன் சிலருக்கு வந்து பிளட் ரிலேஷன் அவங்க மூலியமாக கஷ்டங்கள், அவங்கள நீங்கள் நம்பியிருக்கலாம். இல்லை ஒர்க்கிங்கில் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பிடிக்காமல், இல்லை சில விஷயங்கள் வந்து முடியாமல் விலகி போயிருக்கு, ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அதை நினச்சி வருத்தப்படுறீங்க. இங்கே ரிப்பீட்டடாக சொல்கிற விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றிக்க முடியும். இந்த சேஞ்சஸ் வந்து நான் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா உங்களுக்கு தோணுச்சுல்ல. ஆனால் இது சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் வந்து இந்த 6 ஆஃப் கப்ஸை வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைக்கும்போது, அதாவது வந்து எப்படின்னா நீங்கள் செஞ்சீங்க ஆனால் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கல, எனக்கு வந்து எல்லாருமே வந்து இது பண்ணாங்க, என்னை வந்து சீட் பண்ணாங்க, என்னை வந்து ஒரு இக்னோர் பண்ணாங்க, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. இது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் அதுதான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னா, எனக்கு யாரும் இல்லை போல், அதாவது என்னையை வந்து நான் தான் எல்லாரையும் கேர் பண்ணுறேன், என்னையை வந்து கேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் ஆகுது, இல்லை விலகி போகிறாங்க, என்கிட்ட பேசுகிற மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் நீங்கள் அதிகப்படுத்துறதுனால இந்த மாதிரி எனர்ஜிஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது வேணுமா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே ஹீலிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வழி காமிக்கிற மாதிரி நீங்கள் போகும்போது சம்திங் இஸ் நியூ, நீங்கள் வந்து எக்ஸைட் ஆவீங்க, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்.
உங்களுக்கு வந்து ஒரு மொமெண்ட்ஸ், ஹாப்பி மொமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து அதே மாதிரி நீங்கள் நினச்ச லவ் கூட உங்களுக்கு திரும்பி வரலாம். நினச்ச பர்சன் எமோஷ்னலி உங்களை அஃபெக்ட் பண்ணவங்க கூட, இல்லை வந்து பிரச்சனை பண்ணவங்க கூட ரிட்டன், அதாவது வந்து உங்களுடைய அருமை புரிஞ்சு வர முடியும். ஆனால் அதையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது அது கஷ்டம். ஸோ அது என்ன பண்ணுன்னா அவங்கள வந்து விலகி ரொம்ப தூரம் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த எனர்ஜிஸ், இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் நீங்கள் கொடுக்கும்போது அவங்கள வந்து பக்கத்தில் வர்றதுக்கு அலோவ் பண்ணாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கீங்களோ, உங்களுடைய ஒர்க், உங்களுடைய மனசளவில் நீங்கள் எப்போ ஒரு 100% கான்ஃபிடென்ட்டாக ஒரு சந்தோஷமாக இருக்கீங்களோ, அப்போ வந்து இந்த பர்சன், நீங்கள் வருத்தப்படுற பர்சனாக இருக்கட்டும், இல்லை இனிமேல் நீங்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது கூட உங்களால் வந்து முடியும். இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டேஜ் தான். எது வந்து ஹோல்ட் பண்ணுறது, எதை வந்து விடுறது, எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எப்படி இது வந்து அலைன் பண்ணுறீங்களோ, உங்கள் மனசை, முக்கியமாக உங்களுடைய எமோஷ்னல் சைடை நீங்கள் எவ்வளோ வந்து பாசிட்டிவாக நீங்கள் அலைன் பண்ணுறீங்களோ, அந்த குட் வைப்ஸ் வந்து உங்களை தேடி வரும். அந்த நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் அதிகமாக வருத்தப்படுறனால இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது, ரிலாக்ஸாக இருக்கும்போது, உங்களுடைய ப்ரெசண்ட் லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். சரியா? ஸோ எதுவாக இருக்கட்டும், கப்ஸில் இருக்கட்டும், பென்டக்கிள்ஸில் இருக்கட்டும், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ரிலாக்ஸாக ஒரு அதுக்குன்னு ஒரு ரிலாக்ஸாக இருங்க, அவ்வளோதான். அந்த கஷ்டத்தை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்காதுங்க, பெயினை ஹோல்ட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ப்ரீத், இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிகிட்டே இருங்க. மினிமம் மார்னிங் ஈவினிங் ஒரு 3 times ஆச்சும் பண்ணுங்கள். லாங் ப்ரீத், டீப் ப்ரீத் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஏன்னா கம்பேஷன் உங்களை தான் வந்திருக்கு, நீங்கள் தான் அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சது என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், எங்கே போக பிடிக்கும், அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களை வந்து கஷ்டம் கொடுக்குற விஷயங்களை தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் யூனிவர்ஸ் வேணான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா ஒரு மிக்சட் எனர்ஜி தான். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக கொண்டு வரலாம். ஒரு அஃபர்மேஷன் எழுதுங்க ஒரு பேப்பரில். நீங்கள் எப்படிப்பட்ட லைஃப் இருக்கணும், எப்படிப்பட்ட மனசு வந்து வச்சுக்கணும். ஐம் ஹாப்பி, ஐம் கான்ஃபிடென்ட், ஐம் பவர்ஃபுல், அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து எழுதுங்க, பாருங்கள், மிரர் முன்னாடி சொல்லுங்கள். ஸோ ஒரு ப்ராக்டிஸில் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். மனசார நினச்சிக்கோங்க. சும்மா நான் நினச்சேன் நடக்கலை, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து அது எவ்வளோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை, நல்ல விஷயத்தை அது தேடி வரும் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் உங்களுடைய எனர்ஜிஸ். ஸோ உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபினான்சியலி பார்த்துடலாம். ஃபினான்சியலி ஒர்க்கிங்கில் என்ன மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் மெசேஜ், be generous. Generosity is the seed of wealth. Okay. Donate food, அன்னதானம் to the needy on Fridays அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வரும். ஒரு ஸ்மூவான்னு சொல்லலாம், ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம், மனநிலையை வந்து சமமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேலன்ஸாக உங்களால் வந்து உணர முடியும். ஸோ ஃபுட்டை வந்து அன்னதானம் பண்ணுங்கள். அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆஸ் ஐ கிவ் ஃப்ரீலி ஐ ரிசீவ் அபண்டன்ட்லி. நான் தான் சொன்னேன், ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக நினைங்க. எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க தெரியுமா, பாசிட்டிவாக. எவ்வளோ விஷயம் இல்லாததான் நம்ம நினைப்போம், அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஸோ நம்ம இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம், இல்லாத நினச்சி இல்லையே, என்கிட்ட இல்லையே, இதெல்லாம் இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறது, அதெல்லாம் வேணாம். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ் ஆக்குங்க, மைனஸை கேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரைடேஸ் அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுக்கு சம் பேலன்ஸ் வந்து உங்களோட லைஃப்பில், உங்களுடைய ஃபினான்ஷியல் சைடில், உங்களுடைய மன ரீதியாக எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் இங்கே நான் சொன்னேன்ல, அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ செகண்ட் கார்டு என்ன அப்படின்றது பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக அந்த மகாலட்சுமி தேவி சமைச்சு கொடுக்குறாங்க. சூப்பருங்க இது கார்டு. இந்த மாதிரி கொடுங்க. பார்க்குறதுக்கு அன்னபூரணியாக எனக்கு தெரிகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இதை வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ,
எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பண்ணாதீங்க. ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும், அவ்வளோதான். நல்லது நடக்கும், நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். அன்னதானம் பண்ணுங்கள், உணவு தானம் பண்ணுங்கள். ஓகே. ஸோ செகண்ட் கார்டு என்ன? அலைன்மெண்ட் அண்ட் ஃபோக்கஸ். நான் அதானே சொன்னேன், கரெக்டாக வந்திருக்கா? அலைன்மெண்ட் அண்ட் ஃபோக்கஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள் மகாலட்சுமி. எல்லா கையிலையும் புக் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரீடம், ஒரு ரெண்டு பேர்ட்ஸ் வந்து பறக்குது. ஒரு மனசளவில் ஃப்ரீடமாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோக்கஸ் அலைன்மெண்ட் மட்டும் எதில் வைக்கணும் அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லெட் யுவர் ஆக்ஷன்ஸ் அலைன் வித் யுவர் டிசையர்ஸ். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ரெமெடி என்ன அப்படின்னா, என்ஷூர் தட் your actions and beliefs are aligned with your financial goal. உங்களுடைய ஃபினான்சியல் கோல் வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு அலைன் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க லைஃப்பில், எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் வேணும்னு நினைக்கிறீங்க? ஸோ பண சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அலைன் பண்ணும்போது, ஃபோக்கஸ் பண்ணும்போது, அந்த விஷயத்தை வந்து டார்கெட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களை தேடி வரும். ஆனால் சீரியஸாக பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுதோ, என்ன விஷயங்கள் உங்களுக்கு அந்த திறமைகள் இருக்கோ அதை வந்து அலைன் பண்ணுங்கள், அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து நடக்கும். அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஐ ஃபோக்கஸ் ஆன் அலைன்மெண்ட் அண்ட் மை ஆக்ஷன்ஸ் அலைன் வித் மை டிசைர்ஸ் ஃபார் ப்ராஸ்பரிட்டி. ஸோ இதுதான் உங்களுடைய அஃபர்மேஷன். ஓகேயா? உங்களோட டிசைர் எதுவோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். விநாயகர் வந்து கணேஷ்ஜி என்ன பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய, ஆடி மாதத்துக்குரிய பிளெஸிங்ஸ் என்ன? வாவ், ப்ரொடெக்ஷன். இது விட என்ன வேணும் உங்களுக்கு? கணேஷா சீல்ஸ் யூ ஃப்ரம் நெகட்டிவிட்டி. வாவ், சூப்பருங்க. ஸோ நீங்கள் பயப்படுறீங்க சில விஷயத்துக்காக, முன்னாடி நடந்த விஷயத்துக்காக நினச்சி டிப்ரெஷன் ஆகிறீங்க சம்டைம்ஸ். இதுக்கு தான் இந்த கார்டு வந்திருக்கு. நீங்கள் ப்ரொடெக்டிவாக இருக்கிறீங்க. முக்கியமாக கணேஷா சீல்ஸ் உங்களுக்கு இருக்குது, உங்களை சுற்றி இருக்குது. ஸோ அதனால் பயப்படவே தேவையில்லை, ஃபுல்லாகவே பாசிட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சால் விநாயகருக்கு வந்து தேங்காய் உடைக்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்கள் போய் உடைச்சிட்டு வரலாம். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்கள், சங்கடங்கள் எல்லாம் போகும். செகண்ட் கார்டு என்ன அப்படின்றது பார்த்துடலாம். விநாயகருடைய கார்டு பிளெஸிங்ஸ், பீஸ். எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்களேன். Seek peace within Ganesha's presence calms the soul. ஸோ இங்கே வந்து மெயின் திங் உங்களுடைய ஹெல்த் அண்ட் பீஸ் தான், ஹாப்பினஸ். ஸோ இதுதான் கணேஷாவும் விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து எப்போ கொண்டு வருவீங்க? நீங்கள் வந்து தேடுறீங்க வெளியே, ஆனால் வெளியே கிடையாது, உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்களுடைய சோல் வந்து காம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வரும். ஏன்னா அப்படிப்பட்ட சோல். நீங்கள் தேவையில்லாத நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, பயப்பட்டுட்ருக்கீங்க, டிப்ரெஷன் ஆகிட்டுருக்கீங்க. ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, காம் ஆகிக்கோங்க. ஓகே. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, பீஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.